இந்த மாதிரி மனித மிருகங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தங்கச்சி வைஷ்ணவியுடைய எக்ஸ்தல பதிவு இது. மருத்துவமனையில பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு உடல்நல குறைவால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நான் பார்வையிட்டேன். குழந்தைங்களெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கேன்னு சொல்லிச்சான் அப்படின்னு இந்த தங்கச்சி பதிவு போட்டிருக்கு. நீ யாருமா முல்ல? நீ என்ன வார்டு கவுன்சிலரா, இல்ல சட்டமன்ற உறுப்பினரா, முதலமைச்சரா, அமைச்சரா? நீ போய் அப்படியே பார்வையிட்டு அறிக்கையெல்லாம் கொடுக்குற? மருத்துவமனையில பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு உடல்நல குறையால அவதிப்பட்டிருக்கிற பிள்ளைங்க ஜாலியான்னு சொல்லிச்சா? நீ திமுகவுல இரு, உனக்கு போல திமுக திராவிடம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொன்ன, நீ தான் சொன்ன. ஆனா திமுக வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க. தவறு இல்லை, நீ முட்டு கொடுத்துட்டு போ. ஆக இவ்வளவு கேவலமா ஒரு கட்சியில ஏதோ பேர் வாங்குறதுக்காகவோ இல்ல 200 ரூபாய்க்காவோ ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இந்த குழந்தைகளை கொச்சப்படுத்துறத வந்து பார்த்துட்டுலாம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இது ரொம்ப கேவலமான மனிதாபிமான மட்ட செயலை தான் நம்ம பாக்குறோம். ஹாஸ்பிட்டல்ல நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்க பிள்ளை ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு பச்சையா கூசாம நீ வந்து பதிவு போடுற. இதை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுல ஆள் நினைக்கிறியா? இதே மாதிரி பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு நீ அரசு மருத்துவமனையில படுத்து கிடந்துட்டு ஜாலியா இருக்குன்னு சொல்லுவியா? மருத்துவமனையில படுத்து கிடக்கிறது உனக்கு ஜாலியான்னு கேட்கறேன். உன் வீட்டுல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குழந்தை இப்படி படுத்து கிடந்தா இப்படிதான் பேசுவியா? கேட்க ஆள் நினைச்சு என்ன வேணா போடாதமா. வயது முதிர்வு இல்லாம கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரிட்டியே இல்லை உனக்கு. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா பால்குடி பிள்ளை மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க போய் விசாரிச்சு அறிக்கை போடுற அளவுக்குலாம் நீ அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. உனக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. எதையோ பதிவு போடுற, எடுக்கிற, ஏதோ சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அது உன்னுடைய உரிமை, தனிப்பட்ட உரிமை. அதுக்காக எல்லை மீறும் போது, இது போன்ற மனிதாபிமான செயல்களை செய்யும் போது பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாட்டுல கேட்க ஆள் இல்லை அப்படின்ற எண்ணம் மட்டும் உனக்கு வந்துடக்கூடாது.